வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சுயசாரத்தில் செல்லக்கூடிய கேதுவுடைய அமர்வினால் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய இந்த நாளிலிருந்து இந்த வருடம் 26ஆம் ஆண்டு வருடம் முடியும் வரை டிசம்பர் மாதம் வரை என்னென்னலாம் பலன்களை பல ராசிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்து கொண்டே வந்த அந்த நிலையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். இந்த கேதுவிற்கு சுயசாரத்தில் செல்லக்கூடிய நிலைக்கு எதனால் இவ்வளவு ஒரு ஸ்பெஷாலிட்டி தனித்துவம் அப்படின்னு கேட்டால், எப்பொழுதுமே ஒரு அதிக சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த கேது கிரகம் காலச்சக்கரத்தின் 5ஆம் வீடாகிய சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ராஜகிரகமான அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் அவர் சுயசாரத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக என்னென்ன பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டே வரும் பொழுது இது ஒரு முக்கியமான பதிவாக துலாம் ராசிக்கும் நடக்க இருக்கிறது. ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பலன்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல தற்காத்து கொள்ள வேண்டும். ஸோ இப்பொழுது பலன்களை பார்க்கும் பொழுது துலாம் ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு சூரியனுடைய வீடு 11ஆம் வீடு, காலச்சக்கரத்திற்கு 5ஆம் வீடு இவர்களுக்கு 11ஆம் வீடு. ஸோ குழந்தைகளால் ஒரு பெரிய லாபம் இருந்தாலும் குழந்தைகளாலேயே ஏதாவது ஒரு பெரிய குழப்பங்களும் இவர்களுக்கு வாழ்வில் ஏற்படும். அந்த முதல் குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் முக்கியமாக ஆண் குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது அதிகமாக அப்ளை ஆகும். ஸோ இது கட்டங்களே இல்லாமல் நம்ம அந்த கால சக்கரத்தின் அடிப்படையிலேயே இது டிஃபால்ட்டாக 5 பஞ்சமாதிபதி ராஜகிரகமான சூரியன் கிரகம், ஆண் கிரகம், அது துலாத்திற்கு லாபஸ்தானமாகவும் பாதகஸ்தானமாகவும் வேலை செய்வது. இந்த ஒரு 2 பலன்களை வைத்து நம்ம இவ்வளவு சொல்ல முடியும். இந்த வீட்டில் செல்லக்கூடிய கேது கிரகம் இப்பொழுது அந்த வீட்டிலேயே உள்ள மக நட்சத்திரத்தில், அந்த கேதுவுக்கென்றே கொடுக்கப்பட்ட நட்சத்திரத்தில் செல்ல போகிறார். முக்கியமாக இந்த கேதுவுடைய ஆளுமை குருவினுடைய மாற்றத்திற்கு முன்னால் ஒரு விதமான பலன்களை, முழுமையான கட்டுப்பாட்டை அந்த சூரியனுடைய வீட்டை அந்த ஆக்கிரமித்துக் கொள்ளும்னு சொல்லலாம். அதன் பிறகு ஜூன் மாதம் தொடங்கியதிலிருந்து குருவினுடைய மாற்றம் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் பொழுது இந்த கேதுவிற்கு சில மாற்றங்களும் நடக்க இருக்கிறது. அந்த வகையில் துலாம் ராசிக்கு 11ஆம் வீட்டில் தனி ஆளுமையாக இருக்கக்கூடிய கேது கிரகம் இது என்னெல்லாம் சிக்கல்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக சில காரிய தாமதங்கள், எடுத்த காரியங்கள் எல்லாமே சில தடை தாமதம் குழப்பங்கள் இழுத்து கொண்டு செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம். முக்கியமாக குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை, முதல் குழந்தையுடைய திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணையுடைய மனநிலை, குழந்தைகளை பொறுத்தவரை அவங்களுடைய மனநிலைன்னு கூட இதுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொள்ளலாம். இதெல்லாமே இவர்களுக்கு அந்த சூரியனுடைய வீட்டை முழுமையான ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடிய கேது கிரகம் கொடுக்கக்கூடிய தொல்லைகள். ஆனால் பூர்வீகத்தில் இருந்து நிறைய டிஸ்டர்பன்சஸை சந்தித்து கொண்டிருந்த அந்த வகையில் அதுக்கெல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற நிலையும் இவங்களுக்கு நடக்கும். ஸோ பாதகஸ்தானம் பலமிழந்து விட்டது அப்படின்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய சில நன்மைகளும், அந்த வீடு உங்களுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய பாவக ரீதியிலும் வாழ்க்கை துணைக்கு வரக்கூடிய பாவக ரீதியிலும் நடக்கக்கூடிய பலமிழப்பினால் நடக்கக்கூடிய தொல்லைகளையும் கலந்து கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 11ஆம் வீட்டு கேது கிரகம் தொடர்பாக வரக்கூடிய சில தனுசு ராசின்னு எடுத்துக்கலாம், மேஷ ராசின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு முதலிலேயே வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், மனநலம் எல்லாமே சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் குடும்பத்தில் இதனால் ஒரு குழப்பங்கள் வந்தால் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறத துலாம் ராசி புரிந்து கொள்ள வேண்டும். சில தைரிய குறைபாடு கூட இவங்களுக்கு ஜூனுக்கு முன்னால் வரை இருக்கலாம். ஏதாவது ஒரு மனக்குழப்பம், அதனால் தைரியம் குறையக்கூடிய நிலை, பொருளாதாரத்தில் ஒரு தட்டுப்பாடு, நினைத்த அளவிற்கு கையில் பணப்புழக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். அதே சமயம் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கூட சில குழப்பங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல துலாம் ராசியுடைய தந்தைக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கவனமான பலன்களாக எனக்கு தோன்றுகிறது. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் குருவினுடைய மாற்றம் கடகத்திற்கு வந்த பிறகு, ஸோ 10ஆம் வீட்டிற்கு குரு உச்சமடையக்கூடிய ஜூன் மாதத்தில் இருந்து இந்த 11ஆம் வீட்டு கேது கிரகம் என்னென்ன மாற்றங்களை அடைய இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 10ஆம் வீடு இவர்களுக்கு ஒரு பெரிய ஆக்டிவேஷனை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ குருவினுடைய மாற்றத்திற்கு பிறகும் இந்த துலாம் ராசி நண்பர்கள் தொழில் பணி ரீதியிலான மாற்றங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஸோ தொழில் ரீதியிலாக அப்படின்னா எப்போவுமே அவங்க ஒரு பேக்கப் வச்சுருப்பாங்க. ஜாபில் இருக்கிறவங்களும் சேவிங்ஸ் இருந்தால்
அது பிரச்சனை இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத நேரத்தில் இந்த குருவினுடைய மாற்றம் ஜூன் மாதத்திற்கு பிறகு 10ல் அமரக்கூடிய குரு கிரகம் கொஞ்சம் அந்த வீட்டை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலையில் பிரச்சனை வந்தால் அது புது வேலைக்கான அடையாளமாக இருக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி வேறு வேலை கிடைத்தால் தைரியமாக போகலாம். ஆனால் உங்களோட தசாபுத்தி சரியில்லாத நேரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டாலும் புது வேலையும் கிடைக்காமல் உங்களுக்கு நிறைய குழப்பங்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். 9ல் இருந்து 10ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய குரு கிரகம் அங்கே உச்சம் பெறுவதனால் மூலத்திரிகோண வீடாக வரக்கூடிய தனுசு ராசி உங்களுக்கு தைரியஸ்தானம், வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டம், தந்தை. ஸோ இந்த பாவகங்கள் சம்பந்தமான இந்த காரகங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகும். ஸோ உங்களுக்கு திடீரென்று சில தைரிய குறைபாடு, பொருளாதாரத்தில் நெருக்கடி, எவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு தெரிந்தவரை அதுக்கேற்றாற் போல ஒரு விரயங்கள் உங்களுக்கு தொடரலாம். அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய தந்தைக்கு சில ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். குருவினுடைய பார்வை உங்களோட தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஓரளவிற்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தால் பொருளாதாரம் கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டிய நிலை. பொருளாதாரம் சர்ப்ளஸாக வந்தால் குடும்ப வாழ்க்கையை அவர் பிரச்சனை பண்ண வாய்ப்பாக இருக்கும். கர்மஸ்தானத்தில் அமர்ந்த குரு பார்ப்பதனால் கண்டிப்பாக இதோட பலனை நீங்கள் புரிந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கே இது புரியும். ஸோ ஓரளவிற்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கையையும் சரியாக பார்த்து கொண்டு வருமானத்தையும் இழந்து விடாமல் இருப்பது இதோட இன்டென்ஷனல் ஒரு கருத்துன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக மகரத்தை பார்க்கக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு இடமாற்றத்தினால் ஜாப்ல சில தவிர்க்க முடியாத இடமாற்றம் போல சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் வேலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப நிதானமாக எடுக்க வேண்டும். ஸோ ஒரு சிலருக்கு விரையாதிபதி திசையெல்லாம் நடந்தது அப்படின்னா நீங்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய எல்லா பணமும் நீங்கள் விரயம் செய்யும் வரை உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. ரொம்ப நீங்கள் கவனமாக முடிவெடுப்பது, உங்கள் சுய ஜாதக தசா புத்திக்கு ஏற்றாற் போல முடிவெடுப்பது நல்ல நிலை. 4, 6 அந்த 2 வீடுகளையும் குரு பார்ப்பது ஓரளவிற்கு ஆரோக்கியம் கட்டுக்குள் இருக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இது மாறும். ஜாப்ல உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் சில இடமாற்றங்கள் ஏற்படும். அதை எடுத்துக்கக்கூடிய மனநிலை இல்லாத ஒரு அமைவாக அது இருக்கும். ஏதாவது கமிட்மெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இல்லைன்னா குழந்தைகள், ரொம்ப சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்கலாம் வேறு இடத்துக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை போல இது எனக்கு தோன்றுகிறது. ஸோ இது எல்லாமே ஒரு கம்பல்ஷனில் நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையும் நீங்கள் இந்த கிரகம் சொல்வதை புரிந்து கொள்வது நல்ல நிலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குரு கிரகம் மாறிய பிறகு ஓரளவிற்கு வருமானத்தில் தேவைக்கேற்ற வருமானம் வரும்னு சொல்லலாம், இல்லை செலவுக்கேற்ற வருமானம் வரும். ஆனால் ஜாப்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை தவிர்க்க நினைக்க வேண்டாம். குருவினுடைய மாற்றத்திற்கு பிறகும் கூட பெரிய ஒரு நன்மைகளை இந்த கேதுவுடைய அமர்வை பொறுத்தவரை பெரிய ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவிற்கு உங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் கிடைத்து ஜாப் உங்களுக்கு இடமாற்றம், பிஸியாக இருக்கக்கூடியது, அது போன்ற நிலையில் நிறைய விஷயங்களை நீங்கள் டைவர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஃபோக்கஸை மாற்றக்கூடிய நிலையாக இது கொடுக்கும். கண்டிப்பாக இந்த கேதுவுடைய அமர்வு இந்த வருடம் முடிவு வரை நான் மேலே முதலில் சொன்ன பலன்களாக கேதுவிற்கு சொன்ன இனிஷியல் 2 மினிட்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதில் எல்லாமே நீங்கள் இறுதி வரை பொறுமையாக கடைபிடிப்பது, வாழ்க்கை துணையுடைய பாவகத்திற்கு 7.5 சனியாக இருக்கக்கூடிய அமர்வு கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பத்தில் எல்லோருமே ரொம்ப ஒரு பொறுமை, யாருக்கு அதிக பொறுமை இருக்கோ அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு கவுன்சிலிங் செஷன் போல் நீங்கள் நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்வதனால் அதனால் ஏதாவது ஒரு 1% ரிசல்ட் கிடைத்தால் கூட நன்மை. எல்லோரும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது, பொறுமையாக குடும்ப வாழ்க்கையை அப்படி நல்ல விதமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு போவது, இதெல்லாம் துலாம் ராசிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பலன்கள். ஸோ இந்த ஆண்டு முழுவதுமாகவே உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு குரு வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து ஓரளவிற்கு அக்டோபர் வரை 5 மாதங்கள் உங்களுடைய 10, 11 2 வீடுகளையும் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் ஜாபுக்காகவோ இல்லைனா தொழிலுக்காகவோ சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வருமானத்தை தொடர்ந்து நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வது, அந்த 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தினுடைய வரக்கூடிய பணத்தை நீங்கள் சரியான முறையில் கையாளக்கூடிய நிலையும், சில பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு நிறைய பொறுப்புகளை இந்த வருடம் சுமக்கக்கூடிய நிலையாகவே இந்த 2 கிரகங்களுடைய பேக்கேஜ் போன்ற நிலை துலாம் ராசியினருக்கு கொடுக்கிறது. பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய 10ஆம் வீட்டில் சூரியனுடைய சிம்ம ராசியில் உள்ள கேதுவினுடைய நட்சத்திர சாரம்
சுயசாரமாக அவருக்கென்றே கொடுக்கப்பட்ட மக நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது இவர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மேலும் குருவினுடைய மாற்றம் ஜூன் மாதம் முதல் தொடங்கியதிலிருந்து நடக்கக்கூடிய அந்த அமர்வினால், அந்த சிம்மத்திற்கு பின்னால் உள்ள கடக ராசிக்கு மாறக்கூடிய குருவினால், இந்த கேதுவினால், அந்த இணைவினால் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது, அந்த குருவினுடைய அமர்வு கேதுவினுடைய தொல்லைகளை குறைக்குமா, இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். முதலில் கேது கிரகம் உங்களுடைய 10ஆம் வீட்டில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருப்பது கண்டிப்பாக சுய தொழில் நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது, கடன் கிடைக்காமல் சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவைப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்ய முடியாத சில குழப்பங்களாக இருக்கலாம். முக்கியமாக உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மேஷ ராசியில் உள்ள ஏதாவது உங்கள் பிறவி கிரகம் இதே கேது சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுடைய பிசினஸ் வளர்ச்சியை ஒரு பெரிய ஒரு பிளாக் பண்ணக்கூடிய நிலையை கொடுக்கலாம். விருச்சிக ராசி லக்ன நண்பர்களுக்கு இது ஒரு டெம்பரரியான ஒரு பிளாக் அப்படிங்கிற ஒரு நிலையாக கோச்சார நிலை சொல்வது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தசா புத்திக்கு தகுந்தாற் போல அதிக வருடங்கள் கொடுக்கக்கூடிய பலன் கிடையாது. மேலும் இந்த கேதுவினுடைய 10ஆம் வீட்டு அமர்வு அரசியல் சம்பந்தமான நண்பர்களுக்கு கூட ஒரு இறுதி வரை ஒரு சில சிக்கல்களையும் குழப்பங்களையும் கொடுத்து நிறைய மன அழுத்தத்தையும் டென்ஷனை கொடுத்து பூர்வ புண்ணியத்தை பிளாக் பண்ணக்கூடிய நிலை போல இருப்பது நம்ம கிரக ரீதியிலாக உணர முடிகிறது. ஏனென்றால் இந்த கேதுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த ஒரு வீட்டிலிருந்தும் திரிகோண வீடுகளில் அமர்வாக இருப்பது, சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த மக நட்சத்திரமும், அதற்கு ஒரு புறம் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமும், மறுபுறம் சிம்மத்தில் இருந்து தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரமும். ஸோ டிஃபால்ட்டாக அந்த வீடுகளில் உங்களுக்கு அதே கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது பிறவி கிரகங்கள் இருந்து விட்டால் அந்த கிரக காரகங்கள் ரீதியிலான சிக்கலை இந்த 5 மாதங்கள் சந்திக்க அதிக வாய்ப்பாக இருக்கும். இந்த கேதுவுடைய அமர்வு 10ஆம் வீட்டில் அமர்ந்து மற்றொரு தொடர்பாக இந்த மற்ற கேது நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசியை பாதிப்பது உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த வீட்டிற்கு ஒரு கனெக்ஷன் போல ஒரு லிங்க் இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம், வாக்குஸ்தானம். ஸோ கண்டிப்பாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நிறைய தடைகள், குழப்பங்கள், சில அவப்பெயர்கள் கூட ஏற்படலாம். அதே சமயம் உங்களோட ஜாப்ல இருக்கக்கூடிய நிலைக்கு ரொம்ப நீங்கள் அக்கௌண்டபிளாக இருந்து வருமானத்திற்குடைய சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஜாபையும் துலாம் ராசி போலவே விருச்சிக ராசியும் நிறைய பாதுகாத்து ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும். 6ஆம் வீட்டையும் இந்த கேது திரிகோணமாக கனெக்ட் பண்ணுவதனால், சுயசாரத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக அதோடைய ஒரு கதிர்வீச்சுன்னு வச்சுக்கலாம். அது மேஷத்தை கொஞ்சம் ஷேட்டர் பண்ணும். உங்களுடைய அஷ்டமஸ்தானமாகிய மிதுன ராசிக்கும் ஒரு அதிர்வலை இந்த கேதுவினால் நடக்கும். துலாம் ராசிக்கு உள்ள அதிர்வலை பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு இந்த ஒரு பாவகம் மட்டும் கொஞ்சம் ஒரு 60% ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய இந்த அதிர்வலை உங்களுடைய விருச்சிகத்திற்கு அஷ்டமஸ்தானம், 6ஆம் வீடு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய்க்கான ஒரு சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலையாக, அதனால் உங்களுக்கு ரெக்கவரி ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். ஸோ ரெக்கவரி தான் இருக்கே அப்படிங்கிறதுனால சிகிச்சை எடுக்காமல் இருந்தால் அது வேறு விதமாக ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனை கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நோய் இருந்தால் நீங்கள் மருத்துவத்தை தைரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். மேலும் ஜாப்ல ரொம்ப ப்ரொடெக்ஷனாக உங்களோட பாதுகாப்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டு வருமானத்தை லூஸ் பண்ணாமல் இருப்பது ஒரு நல்ல நிலை. ஸோ இதெல்லாம் கேதுவுடைய ஆளுமை கொடுக்கக்கூடிய ஜூன் மாதம் வரை இருக்கக்கூடிய பலன்கள், ஜூன் தொடங்கும் வரை இருக்கக்கூடிய நிலை. ஜூன் மாதம் தொடங்கியதிலிருந்து குருவினுடைய ஆளுமை கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவாக இருப்பார். ஸோ இதில் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நிலை. விருச்சிகத்திற்கு கடக ராசி பாதக வீடு, பாதகத்தில் உச்சம் பெறக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி 5க்குடைய கிரகம் 5ஆம் வீட்டிற்கு 5ஆக வரக்கூடிய 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். 1, 3, 5 உங்களுடைய தைரியஸ்தானமாகிய மகர ராசி, உங்களுடைய 5ஆம் வீட்டுக்குடைய கிரகம் 5லேயே பார்வையை செலுத்த போகிறார். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு இது நன்மை கொடுக்கும். குழந்தைகளுக்கான மனநிலையில் தெளிவு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதனால் உங்களுக்கு சில நன்மைகள். ஆனால் அந்த பாதகத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியையும் அது மூலத்திரிகோண பலத்துடன் இருப்பதனால், மன்னிக்கவும், அது உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதனால் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய 2ஆம் வீட்டை பாதிப்பதனாலும் நிறைய வேலை பிரச்சனைகள் தொடர்பான சில குழப்பங்களோ இல்லைனா குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே சில குழப்பங்களோ இது கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ எல்லோருக்குமே ஒரே பலனை கொடுக்காது. அவங்கவுங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கு தகுந்தாற் போல இந்த பலன்கள் நடக்கலாம். ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
கண்டிப்பாக பாதகத்தில் அமர்ந்த ஒரு கிரகம், அங்கு உச்சம் பெற்ற ஒரு கிரகம். அந்த வீட்டுக்குடைய சந்திரன் உங்களோட ராசியில் நீசமாக இருந்தாலும் அந்த உச்சம் பெற்று அவர் 5 மாதங்கள் ஜூன்ல இருந்து அக்டோபர் வரை செல்லக்கூடிய நிலையில் குழந்தைகளோடு நீங்க ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தாலும் சில ஒரு பேலன்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்க சில காம்ப்ரமைஸ் அதை எடுத்துக்கொண்டு போனால்தான் அங்கு ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிற நிலையாக இருக்கலாம். ஒரடியாக நீங்கள் குழந்தைகளை நம்பி விடாமல் இருப்பதற்குடைய ஒரு இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒரு ப்ரிகாஷனரியான நிலையில் எப்பொழுதுமே அவர் அவேராக இருப்பது நல்ல நிலை. ஆனால் கண்டிப்பாக மன அழுத்தத்திற்கான தீர்வு, ஒரு ஆறுதல், ஒரு ஹீலிங் கண்டிப்பாக குரு உங்களுடைய பிறவி சந்திரனுக்கு கொடுப்பது ஒரு நல்ல நிலை. பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு தேவைக்கேற்ற வருமானம் நீடிக்கும். இல்லை வருமானம் எப்படியாவது உங்களுக்கு கையில் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து உங்களுடைய இன்கம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இந்த 5 மாதத்தில் இது ஒரு சின்ன குவெஸ்டின் மார்க் அப்படிங்கிறத விருச்சிக ராசி புரிந்து கொள்ள வேண்டும். குருவினுடைய உச்சநிலை கடகத்திற்கு வந்த பிறகு அவர் 2 விருச்சிக ராசிக்கு குருவினுடைய மாற்றம் ஜூன் மாதம் தொடக்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் இவர்களுக்கு ராசி ஆகிய விருச்சிகத்தில் உள்ள பிறவி சந்திரனை குரு பார்ப்பார். 3ஆம் வீடு மகர ராசியையும் 5ஆம் வீடு மீன ராசியையும் அந்த வீட்டிற்குடைய மீனத்தின் அதிபதியான குருவே உச்சம் பெற்று பார்ப்பது கண்டிப்பாக ஓரளவிற்கு மனதில் உள்ள குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு தைரியம் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்குமே தவிர ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரேதரையாக நீங்கள் குழந்தைகளை நம்பி விடாமல் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய காலம் தொடரக்கூடிய அமர்வு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், இதனால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, தைரியம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பாக இந்த குரு கிரகம் கண்டிப்பாக கொடுப்பார். ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை ஒரு 5 மாதம் சுயதொழிலாக இருந்தாலும் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் விருச்சிகத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக இங்கே காட்டுகிறது. குரு கிரகத்தினுடைய உச்சநிலை தனுசு ராசியாகிய உங்களுடைய 2nd ஹவுஸ். ஒன்று வருமானம், இல்லைன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொல்லை பண்ணிக்கொண்டே இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஜாப்ல சில குழப்பங்களாக இருக்கலாம். உயர் அதிகாரிகளோடு சில அவசரத்தினால் பேப்பர் போடக்கூடிய நிலையை கூட ஒரு சிலருக்கு கண்டிப்பாக விருச்சிகத்திலும் கொடுக்கலாம். ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குருவினுடைய அதிசார நிலை அவர் அக்டோபர் மாதம் உங்களுடைய கேது அமர்ந்த 10ஆம் வீட்டிற்கு சிம்மத்திற்கு மாறியவுடன் ஒரு பெரிய மாற்றங்கள், ஓரளவிற்கு ரிலீஃப் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான நிலையை அடையக்கூடிய ஒரு அமர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குருவாக கண்டிப்பாக அந்த நிலையில் சிம்மத்திற்கு மாறிய குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பது இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வருமானத்தில் ஒரு ஸ்டேபிளான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ உங்களுக்கு சுமூகமாக வேலை இருந்தால் இட் இஸ் ஓகே. இல்லை ஜாபில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஓரளவிற்கு அந்த ஜாபை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை ஜூன்லேருந்து அக்டோபர் வரை நீங்கள் செய்ய வேண்டும். சுய தொழில் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையோடு ரொம்ப கவனமாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரெனுவஸான காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும். அந்த பிஸ்னஸை நீங்கள் எவ்வளோ நாள் பில்டு பண்ணின அந்த விஷயத்தை ஒரு இரிட்டேஷனில் நீங்கள் விட்டு விடாமல் இருப்பதற்கு அதிக ஸ்ரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். 10ஆம் வீட்டு கேது நிறைய உங்களுக்கு ஒரு சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமர்வாக கண்டிப்பாக இருக்கும். நினைத்த அளவிற்கு நீங்கள் பணம் போட முடியாது. இன்வெஸ்ட் பண்ண பணத்திற்கான சரியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்பான விஷயங்களால் சரியான ஒரு பிஸ்னஸை பார்க்க முடியாத குழப்பத்தை கூட கொடுக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஓரளவிற்கு நீங்கள் இந்த ஏரியாஸ்லாம் அதிக ஃபோக்கஸ் காட்டி அதை தக்க வைத்து கொண்டு அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு உங்களுடைய ஈடுபாடு அதிகம் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்கு இந்த சுயசார கேதுவும் சரி குருவினுடைய மாற்றத்திற்கு பிறகும் நடக்கக்கூடிய ஒரு பலன்களாக இந்த ஆல்மோஸ்ட் 2026 ஆண்டு முழுவதும் இருக்க போகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசியில் உள்ள கேது கிரகம் மக நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய அந்த அமர்வு தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய சுயசாரம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இவர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். மேலும் இவர்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய குரு கிரகம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்து அவர் கடகத்தில் இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் பயிற்சி அடைந்து அங்கு உச்ச பலம் பெறுவது இவர்களுக்கு
இந்த பலன்களை ஏதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன செய்யும் அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்க்கலாம். முதலில் தனுசு ராசி நண்பர்களுக்கு கேதுவுடைய அமர்வு மே எண்டு வரை பார்த்தீங்கன்னா தந்தையுடைய நிலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு காலகட்டம். ஜாதகர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை, ஜாதகர்களுக்கு மன அழுத்தம், இவர்களுடைய மனநிலையில் இல்லைனா குழந்தைகளுடைய மனநிலையில், தந்தையுடைய மனநிலை இல்லைனா குடும்பத்தில் ஏதோ ஒரு அழுத்தமான காலகட்டமாக மே எண்டு வரை இவங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. முக்கியமாக திருமண வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கை துணையுடைய மனநிலை கூட நீங்கள் ரொம்ப அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சூழலால் உங்களுடைய ஸ்பவுஸ், உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு மன அழுத்தத்தினால் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உதவாத நிலையாக இருக்கக்கூடிய நிலையினால் குழந்தைகளோட போக்கில் ஏதாவது ஒரு பிடிவாதம் இருந்தாலும் நீங்கள் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு அவங்கள கையாளக்கூடிய ஒரு சுலபமான வழியாக மாறும். ஜூனுக்கு பிறகு கடகத்திற்கு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு கிரகம் உங்களுடைய ராசிநாதன். இதில் ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஒரு இன்டெப்த் விஷயம் இல்லைன்னா இன்பில்ட் விஷயம் அப்படின்னு சொன்னால், உச்சம் பெறக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய அந்த கிரகத்தினால் மூலத்திரிகோண வீடாக உங்களுடைய ராசியாக வரக்கூடிய தனுசு ராசியே சிறிது பலவீனப்படுகிறது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சில மருத்துவங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம். இல்லைன்னா ஆரோக்கியத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் ஒரு மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக சிலருக்கு இருக்கும். ஆனால் சரியான மருத்துவம் கிடைத்து நல்லபடியாக கியூர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிலையாக இது கொடுக்கும். ஸோ மருத்துவம் தேவைப்படக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயம் 8இல் மறைந்து உச்சம் பெறக்கூடிய இந்த குருவினால் நிறைய அலைச்சல்களை மேற்கொண்டு வருமானத்தை அடையக்கூடிய நிலையும், ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரெனுவஸான பேட்டர்னில் இந்த காலகட்டம் முழுவதும் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை அலைச்சல்களை அதிகம் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு திருமண வாழ்வில் உங்களோட வாழ்க்கை துணையுடைய குடும்ப பொறுப்புகளை கூட எடுத்து செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த குருவினுடைய அமர்வு கடகத்திற்கு மாறிய பிறகு ஓரளவிற்கு தந்தையுடைய நிலையில் இருந்த குழப்பங்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மனநிலை, உங்கள் குழந்தைகளுடைய போக்கு, இதில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமர்வாக இருக்கும். ஹெல்த்தில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். சரியான மெடிகேஷன் கிடைத்து அதனால் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய நிலையை இந்த அஷ்டமத்தில் உள்ள உச்ச குரு கொடுத்தாலும், இது 2ஆம் வீட்டை பார்த்தாலும் என்னை பொறுத்தவரை குருவினுடைய பெயர்ச்சி ஜூன் மாதம் நடந்த பிறகு அவர் அதிசாரமாக அக்டோபர் மாதம் சிம்மத்திற்கு மாறிய பிறகு திருமணத்தை நீங்கள் முடிவு செய்து முகூர்த்தம் எல்லாம் வைத்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஏனென்றால் 8இல் மறைந்து நிறைய சிரமப்பட்டு ஏதாவது ஒரு கம்பல்ஷன்னால அந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பாக அது கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தவரை சுப நிகழ்ச்சிகளை எல்லாமே சிம்மத்திற்கு குரு அக்டோபர் மாதம் மாறிய பிறகு அதிசாரமாக அவர் சிம்மத்திற்கும் மாறுவார். அந்த நிலையில் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த முகூர்த்தம் வைத்துக் கொள்வது, திருமணத்தை அமைத்துக் கொள்வது, இதெல்லாமே நீங்கள் அந்த டைம் வரைக்கும் தள்ளி போடுவது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு சிலருக்கு ஜூன் டு அக்டோபர் வரை இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை மிட்லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு ஆகிய விருச்சிகம், மகரம், மீனத்தை பார்க்கக்கூடிய குருவினால் ஒரு திடீர் ரிலேஷன்ஷிப் தொடர்பான விஷயங்களால் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமணம் தாண்டிய உறவு சிக்கலாகலாம். குடும்பத்தில் ஆனால் வருமானம் உயரும், குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி, நிம்மதி. ஓரளவிற்கு இவர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிப்பது, நிறைய வாய்ப்புகள் வராவிட்டாலும் 1-2 வந்தால் கூட எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு தெளிவான ஒரு டெசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்வது இந்த காலத்தில் ரொம்ப ஒரு பெட்டரான வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நிலையை தனுசு ராசிக்கு கொடுக்கும். அதற்கு முக்கியமாக இவர்களுக்கு தேவை நிதானம் அண்ட் பொறுமை. ஆல்ரெடி இவர்களுக்கு அர்த்தாஷ்டமத்தில் இருந்த சனியை குரு பார்வை ஓரளவிற்கு அவர் நல்லிஃபை பண்ணுவார்னு சொல்ல முடியாவிட்டாலும் கொஞ்சம் பாசிஃபை பண்ணுவார். அதனால் ஓரளவிற்கு மருத்துவத்திற்கு கட்டுப்பட்ட நிலையாக ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். வருமானமும் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பு இருக்கிற இடத்திலிருந்து வெளியூர், வெளிநாடு சென்று ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை அடையக்கூடிய நிலையாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய யோசிச்சுட்டே இருந்தால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்
ஒரு 5 மாதத்தில் குருவுடைய மாற்றங்கள் வேறு வேறு பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுவதனால் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பு மறுமுறை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலையாக இருக்கலாம். ஸோ சரியான முறையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை கிராப் பண்ணி கொள்வது தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான நிலை. ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவினுடைய பார்வை விரயஸ்தானத்திற்கும் இருப்பதனால் நல்ல பலன்களாக இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்வதனால் ஒரு வேலை வாய்ப்பு, வருமானம் இது கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பாகவும், தூக்கத்தில் சில குறைபாடுகள், பிரச்சனைகள், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இடையே திடீர் குழப்பங்கள் ஏற்பட ஏதாவது ஒரு புது ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைத்தால் அது கண்டிப்பாக பெரிய குழப்பத்தை குடும்ப வாழ்வில் கொடுத்துவிடும். தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிக எச்சரிக்கையும் கவனமும் இந்த செக்மெண்ட்ல நீங்க கண்டிப்பாக இதை சரியாக பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக நான் இங்கே ஷேர் பண்ணுகிறேன்.